அண்ணாமலை கூட அதை வழிமொழிஞ்சு ஒரு ட்வீட்டோ கருத்தை சொன்னது எனக்கு ஆமாம், மோடி கடவுளின் அவதாரம் தான், பரமாத்மா அனுப்பிய நபர் தான் அப்படின்னு அவரு இந்நேரம் சொல்லியிருப்பார். அவர் இருந்த வேகத்துக்கு அவரே கொஞ்சம் திணறி போய் தான் இருப்பார். என்ன சொல்லி இதை டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டில் கொண்டு போய் தள்ளிட்டாரு பிஜேபி காரங்களையே. இது முழுக்க முழுக்க அபத்தமான பேச்சு, அபத்தத்தின் உச்சம், ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். முதல் கட்ட தேர்தலின் போது இருந்த அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை பிஜேபிக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இதுக்கப்புறம் மீதம் இருக்கிற இடத்துலயாவது ஏதாவது செய்யலாமான்னு தான் ஒன்று பரமாத்மா அவதாரம், இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் அவதாரம். பிரசாந்த் கிஷோர் நேற்று பேசுனது அபத்தத்தின் உச்சம். ஒரு வியூக வகுப்பாளர் தான், வியூக வியாபாரி தான். சாவி தொலைஞ்சதை பத்தி நீங்க நிஜமாகவே மனப்பூர்வமாக கவலைப்பட்டிருந்தா 2019 தேர்தல் முடிஞ்சோடனேயாவது கேட்டிருக்கணுமா இல்லையா? 6 வருஷமா அந்த அறிக்கை, சாவி தொலைஞ்சதை பத்தி ஒரு நீதி விசாரணை நடந்து அந்த அறிக்கை கொடுத்து 6 வருஷம் ஆச்சு. 324 பக்கம் அறிக்கை இந்த நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நவீன் வெளியே விட மாட்டாரு. அப்ப ஏதோ மர்மம் இருக்கு நானும் நம்புறேன். ஒரு பத்திரிகையாளராக எனக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. நேர்மையான ஒரு அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா, தமிழ்நாட்டு மக்களை துளியாவது மதிக்கிறவராக இருந்திருந்தா பிரதமர் அந்த அர்த்தத்துல பேசலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் தமிழர்களை அவர் அவமானப்படுத்தினா நானும் சொல்லல. அப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு அவர் கவலைப்படாம சொல்லிட்டாரு தான் நான் சொல்றேன். அண்ணாமலை அதை தெளிவா சொல்லலாமே. பிரதமர் அந்த அர்த்தத்துல பேசல அப்படின்னு நிறுத்திட்டு இருக்கலாம். பிரதமர் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்றது யாருக்கு அதுல பூசுட்டார்? தமிழர்களை அவ்வளவு முட்டாளா நினைக்கிறீங்களா நீங்க? அந்த உணர்வை, தன் கேள்வியை, தன் கோபத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை வாக்குச்சீட்டுல அந்த ஓட்டு மிஷின்ல தான் அவன் பயன்படுத்தும். அந்த பட்டன் தான் அவனுடைய உணர்வை வெளிப்படுத்துற இடமா இருக்குமே தவிர இப்போ கேள்விகள் கேட்க மாட்டான். அவன் அரசியல் இருக்கான். மோடியை கேள்வி கேட்கறது எப்படின்னு இந்த விரல்ல தான் தெரியும் அவனுக்கு. அங்கேதான் காட்டுவான். உங்க நோக்கம் என்ன? உங்களுடைய கடமை என்ன? பேசாதன்னு ஒருத்தனை பேரை போட்டு கொடுத்து நோட்டீஸ் அனுப்புறது கூட உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க தன்னாட்சி அட்டானமஸ் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி, என்னத்துக்கு? நாக்கு வலிக்கவா? தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ முதலாவதாக பேசுபொருளாக இருக்கிற விஷயம் தேசிய அளவில் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு. ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் அவர் பேசவே இல்லை. பட் அடுத்தடுத்த கட்டங்கள் எலெக்ஷன்ஸ் வரும்போது இஸ்லாமியர்கள் மீதான பேச்சிலிருந்து ஆரம்பித்து இப்போ அவருடைய பிறப்பு நான் கடவுளாக படைக்கப்பட்டவன், பயாலஜிக்கல் பர்த்டே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு நிற்குது. ஸோ அவருடைய பேச்சுக்கள் எந்த அளவுக்கு எடுபட்டு இருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்றது நம்ம உள்ளார்ந்து அவர் பேசினதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுபட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது அவர் சொல்லி அதை பற்றி முதல் வினாடி, முதல் நிமிடத்தில் கேள்விப்பட்டதிலிருந்தே குறைஞ்சபட்ச அறிவுள்ள எவரும் அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்கலைங்கிறதான் எனக்கு கிடைக்கிற நம்ம பார்க்குற விஷயம். எதிர்ப்படுற ஒருவரும் அதை கிண்டலாக தான் பேசுகிறாங்களே தவிர சீரியஸாக பரவாயில்ல நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு அவதாரம் வந்துடுச்சு அப்படிலாம் யாரும் பேசலை. இன்னொன்று அவர் சொன்ன அந்த ஒரு 10 பேரை அதில் பேசியிருக்காருன்னு வச்சுப்போமே, ஒன்னொன்றுக்கு இடையிலையும் சில முரண்பாடுகள் இருக்குது. நிஜமான அவதாரங்கள் இப்படி ஒரு பத்திரிகையாளரை அழைச்சு அவர் ஒரு கேள்வி கேட்க வச்சு அல்லது அவர் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிற அவதாரமாக இருக்காது. சரிதானா? இன்னொன்று, அவதாரங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். இந்த உலகத்தில் எதையோ ஒன்று அமல்படுத்துறதுக்கு தான் பரமாத்மா என்ன அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறார். அவருடைய நம்பிக்கை, அது அவருடைய நம்பிக்கை, நான் மதிக்கிறேன். ஆனால் அந்த பரமாத்மா அந்த நபரை தேர்தலில் நிற்க வச்சு அந்த நாட்டுக்கு பிரதமராக்கி தான் அமல்படுத்தணும்னு அவசியம் இல்லை. சகல அதிகாரமும் சகல சக்திகளும் படைத்த பரமாத்மா தேர்தலில் ஒரு பொருட்டே இல்லை. எப்படி வேணாலும் தான் நினைச்சதை சாதிக்க முடியுமா? முடியாதா? தேர்தல் நாமினேஷன் ஃபைல் பண்ணி அதில் தன்னை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி, தனக்கு இருக்கிற சொத்து விவரங்களை எல்லாம் ஃபில் பண்ணி, தான் எங்கே படித்தேன் இதையெல்லாம் எழுத வச்சு தான் அந்த அவதாரம் தேர்தலில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த அவதாரம் தான் வந்த கடமையை செய்யுமா? இந்த அடிப்படை லாஜிக்கே அதை தகர்த்து எரிஞ்சிடுது. அதனால தான் கேட்குற எல்லாருமே சிரிச்சு கடந்து போனாங்களே தவிர அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு எங்கே மோடி படம் எடுத்துக்கொண்டு அந்த முன்னாடி வைங்க ஒரு கும்பிட போடுவோம்னு யாரும் கும்பிட்டதை நான் பார்க்கல. ஒரு கேலி பொருளாக மாறிடுச்சு. ஒரு அரசமைப்பு சட்டப்படி இந்த நாட்டை வழிநடத்துகிற மிக உயர்ந்த பொருளில் 10 ஆண்டுகள் இருந்த ஒருத்தர், அடுத்த 5 ஆண்டுகள் நான் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர், அதுக்கு வாய்ப்பும் இருக்கிற ஒருத்தர், ஏன்னா இன்னும் தேர்தல் முடியல, வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசணும். இப்படி பேசுனது அபத்தத்தின் உச்சம். எதை நினைச்சு அவர் பேசியிருந்தாலும் அந்த எண்ணம் நிறைவேறாது. ஒன்று மக்களை முட்டாளா நினைச்சிருக்கணும், அல்லது என்ன பண்ணியாவது நம்ம இந்த ஜெயிச்சு இன்னொரு இந்த சீட்டில் அமரணுங்கிற அந்த அதிகார வெறியா இருக்கணும்.
இதை தாண்டி அதில் சீரியஸ்னஸ் இருக்கிறத நான் இல்ல பார்க்கல. இந்த பேச்சுக்கு பின்னாடி சொல்றது போல எல்லாரும் கேட்கறவங்க எல்லாம் சிரிக்க தான் செய்யறாங்க, இந்த மாதிரியான பார்வையெல்லாம் வரும் பிஜேபியினரே ஒரு அப்படின்னு வித தெரிஞ்சுதான் பீதிக்கு ஆளாயிட்டாங்க. நான் அந்த வார்த்தையை சேர்த்தே சொல்லிடுறேன். என்ன தலைவர் இப்படி பேசிட்டாருன்னு என்ன சொல்லி அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க? ஆமா அவர் அவதாரம் சொல்லிட்டு நடமாட முடியுமா? ஐயோ நீ யாரியா, உனக்கு என்ன ஆச்சுன்னு தான் கேட்பாங்க யாரையுமே. அண்ணாமலை கூட அதை வழிமொழிஞ்சு ஒரு ட்வீட்டோ கருத்தோ சொன்னது எனக்கு தெரியல. ஆமாம் மோடி கடவுளின் அவதாரம் தான், பரமாத்மா அனுப்பிய நபர் தான் அப்படின்னு அவரு இந்நேரம் சொல்லியிருப்பார். அவர் இருந்த வேகத்துக்கு அவரே கொஞ்சம் திணறி போய் தான் இருப்பார். என்ன சொல்லி இதை டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டில் கொண்டு போய் தள்ளிட்டாரு பிஜேபி காரங்களையே. ஓகே, எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுன்னு இப்போ முடிச்சுட்டு இருக்காங்க. அவர் சொல்றது சொல்லிட்டாரு, எப்படி இதை டிஃபெண்ட் பண்றதுன்ற சிக்கல்ல அவங்க இருக்கிறாங்கன்றீங்க இப்போ பாஜக காரங்க. ஆமா, நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்படி சொல்றது அவங்க இப்போ நம்ம சொல்றதனுடைய விளைவு இப்படி ஆகும், எல்லாரும் சிரிப்பாங்க, இது நம்மளுக்கு பின்னடைவை கொடுக்கும், நம்மளோட மீது இப்படி ஒரு பார்வையை கட்டமைக்கும் தெரிஞ்சு பேசுறாங்களா? மோடி அதை சொல்லிட்டாரு. நான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சில பேர் இதை ஏற்காமல் போகலாம், எதிர்க்கலாம், விமர்சிக்கலாம். ஆனா எனக்கு தோணுது, நான் கேட்கிறேன், சரி பரமாத்மா என்ன டைம் ஃப்ரேம் எதுவும் வச்சிருக்காரா? டைம் லிமிட் எதுவும் வச்சிருக்காரா? என் அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் நான் பயாலஜிக்கலா பிறந்தேன், ஆனா இறந்த பிறகுதான் எனக்கு தெரியுது நான் பயாலஜிக்கலா பிறக்கல. பரமாத்மா அப்படி ஒரு டைம் லிமிட் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது. நான் கேள்விப்படவே இல்லையே. நானும் இந்து மதத்தை சேர்ந்தவன் தான். கேள்வி ஞானத்துல எனக்கு அது தோணலை. யாரும் சொல்லி நான் கேட்கல. நான் எதையும் படிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. நான் திரும்ப சொல்ற, அவதார புருஷர்கள் இந்த விஷயங்களை இவர் மோடி என்னவெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளில், குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் செய்தாரோ, இல்ல அம்மா இறந்த பிறகு கணக்கெடுத்தா கூட கடந்த 16 மாதங்கள்ல மோடி என்னவெல்லாம் செய்தாரோ, எந்த அவதாரமும் அந்த காரியங்களை செய்ய மாட்டாங்க. அநீதிகள் நடந்தா கொதிச்சு எழுவாங்க. பரமாத்மா இங்க போகணும்னு அவசியமே இல்லை. ஒரிசால கிட்ட அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு, தமிழ்நாட்டுக்கு யாரும் அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல மாட்டான். பரமாத்மா என்ன பண்ணும், தமிழ்நாட்டுக்கு போங்க, தூத்துக்குடியில இருந்து 10 கிலோமீட்டர்ல ஒரு இடம் இருக்கும், தோண்டி பாரு சாவி இருக்குன்னு சொல்றவன் தான் பரமாத்மா. நான் ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே சொல்றேன். அங்க போ சாவி இருக்குன்னா அதான் பரமாத்மா. நான் நம்புறேன், கடவுளுடைய சக்தி அதுதான். இங்க இருந்து கொண்டு போயிட்டோன்னா அரசியல் பேசுகிறவர் அல்ல அவதாரம். இது முழுக்க முழுக்க அபத்தமான பேச்சு, அபத்தத்தின் உச்சம், ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். இதனால ஒரு பிரயோஜனமும் விளையாது. ஏன்னா 5 கட்ட தேர்தல்கள் முடிஞ்ச பிறகு அந்த வார்த்தை வருது. முதல் கட்ட தேர்தலின் போது இருந்த அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை பிஜேபிக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இதுக்கப்புறம் மீதம் இருக்கிற இடத்துலயாவது ஏதாவது செய்யலாமான்னு தான் ஒன்று பரமாத்மா அவதாரம், இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் அவதாரம். பிரசாந்த் கிஷோர் நேற்று பேசுனது அபத்தத்தின் உச்சம். ஒரு வியூக வகுப்பாளர் தான், வியூக வியாபாரி தான். அதனால ஏதோ கேட்கறவங்க எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடுவாங்கன்ற மாதிரி அவர் சொன்ன கருத்துக்கள் நான் சொன்னதை பார்த்தா ஒரு வரையில கடந்து போவாங்க. இல்ல பிஜேபி தான் மீண்டும் ஆட்சி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா சரி, அவருடைய பார்வையில் அவருக்கு இருக்கிற அந்த அறிவின் அடிப்படையில் சொன்னா எடுத்துட்டு போகலாம். மோடிக்கு எதிரான அலை எதுவும் இல்லை, ராகுலுக்கு ஆதரவான அலை இல்லை, இந்த ஆட்சி மாறணும்னு யாரும் நினைக்கல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு யாரும் நினைக்கல. இதெல்லாம் எங்க போய் கேட்டீங்க? நீங்க இருக்கிற பீகார்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டிச்சு, தேஜஸ்வி கூட்டின பொதுக்கூட்டத்துக்கு. அப்ப நீங்க பீகார்ல இருந்தீங்களா, எங்க இருந்தீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா? அப்ப அங்க கூடுன அத்தனை பேரும் மனசுல என்ன இருந்துச்சு, மோடி மீண்டும் வரணும்னா, இல்ல இவங்க ராகுல் வரக்கூடாதுன்னா, தேஜஸ்வி அங்கம் பெற்றிருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா அவ்வளவு பேர் கூட்டம் கூடுறான். அபத்தம் ஒரு பக்கம், ரெண்டும் ஒரே நாள் நடந்தாலும் டக்குன்னு பிரசாந்த் கிஷோரை சேர்த்து சொல்லிட்டு ரெண்டுமே அபத்தம் தான். பரமாத்மாவும் அபத்தம், பிரசாந்த் கிஷோரின் நேற்றைய கருத்துக்களும் அபத்தத்தின் உச்சம். இடது கையால் புறந்தள்ளப்பட வேண்டியவை. இல்லை, ஆனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்போ நீங்க சொல்றது போல ஒரு வியூக வகுப்பாளர், அவருடைய கால்குலேஷன்ல நிறைய கட்சிகள் வெற்றி பெற்றதும் உண்டு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கால்குலேஷனை ஏன் அவர் பண்ணியிருக்க மாட்டாருன்னு ஏன் நினைக்கணும்? அது அப்போ ஏன் பொத்தாம் இல்ல, அவர் ஒரு வியூக வியாபாரியும் சேர்த்து சொன்னேன். அவருடைய ப்ரொஃபஷன் அதுதான், தப்பு கிடையாது. அந்த மாதிரி வாங்குற காசுக்கு ஒரு டாக்ஸும் கட்டுறாரு, அவருடைய தொழில் அவர் செய்யறார். ஆனா அவர் சொல்ற கருத்துக்களுக்கு ஒரு ஒரு என்ன தரவுகள் ஆதாரங்களோட சிலது சொல்லுவார். நான் ஒரு ஆய்வு நடத்தினேன், எனக்கு இப்படி வந்துச்சுன்னு சொன்னவர் இன்னைக்கு போற போக்குல அடிச்சு விட்டு போறார். அவர் சொன்ன கருத்துக்களை மொத்தமா படிச்சு பாருங்க, அபத்தம்னு புரியும். பிஜேபி ஆதரிக்கிறாங்க நான் சொல்லல. பிஜேபி 300 இடங்களுக்கு மேல பெறும்னு ஒரு முதல் கட்ட தேர்தல் போதே சொல்லியிருந்தார், வாக்குப்பதிவின் போதே சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஓரளவு சொல்லியிருக்கலாம். நாங்க பல இடங்கள்ல சர்வே எடுத்தோம், தனிப்பட்ட முறையில் நான் எடுத்து பார்த்தேன், அப்படிலாம் அதுல இருக்காது. எதுவுமே இந்தியாவில் நடக்கலன்னு நீ யாருகிட்ட போய் கேட்டு வந்த? யூரோப் எங்கேயா போயிட்டு வந்தீங்களா? இந்தியர்கள் இல்லாத இடத்துல போய் ஒரு சர்வே நடத்துனீங்களா? அப்ப யூபியில இவ்வளவு கூட்டம் கூடுதே, பிரியங்கா போற ஊர்கள்ல எல்லாம் அகிலேஷும் ராகுலும் சேர்ந்து போய் மேடை ஏறும்போதெல்லாம் அந்த மேடையை சரியற அளவுக்கு கூட்டம் கூடுதே. இதெல்லாம் யாரு? பிரசாந்த் கிஷோர் இவங்களெல்லாம் யாருன்னு நினைக்கிறாரு? அடிப்படை கேள்வி வருது இல்லை சார். காங்கிரஸ் வரவே கூடாதுன்னா எதுக்கு சார் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுறான்? மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் எதுக்கு சார் காங்கிரஸ் கூட்டம் வந்து நிக்கிறான்? அவன் இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டான். 370ன்னு அவங்க கால்குலேட், அதுதான் அதை டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணதே ஒரு புத்திசாலித்தனமான வியூகம். 400 கூட சொல்லட்டும், அதான் சொல்றேன். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செஞ்சிருக்கிறார். பிஜேபி கிட்ட ஒரு கிளையண்டா பிஜேபி லேட்டஸ்டா போய் சேர்ந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. பிஜேபி ஆட்சிக்கே வர தோத்துருவாங்கன்னு நான் சொல்லல. பிரசாந்த் கிஷோருடைய இந்த திடீர் கருத்து திணிப்பு இருக்குல்ல, அவர் மீதான மதிப்பை இழக்க செய்து விட்டது. அப்படிதான் நான் பாக்குறேன்.
பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவூல சாவி அது தொடர்பாக பேசும் பொழுது வந்துட்டு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பிரதமர் அவர்கள் பேசுறாரு. ஆனால் இப்போ அதனுடைய நம்ம அதை பற்றி நிறைய நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த விஷயத்துல இப்போ ஏன் இப்படி தமிழ்நாட்டோட கனெக்ட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படி இல்ல, நான் பேசின ஊரு ஒரிசால நின்றுகிட்டு பேசுறார். அந்த ஒரிசாவினுடைய அரசியல்ல மிகப்பெரிய சக்தியா, மிக முக்கிய தவிர்க்க முடியாத சக்தியா கார்த்திகேய பாண்டியன் ஐஏஎஸ் விஆர்எஸ் கொடுத்துட்டார். நவீன் பட்நாயகனுடைய வலதும் இடதுமாக இருக்கிற போது அந்த நவீன் பட்நாயக் ஆட்சியிலேயே மர்மமான விஷயங்கள் நடக்குது. பூரி ஜெகநாதர் குறிப்பா சாவி காணாம போனதுல நவீன் பட்நாயக்குடைய கள்ள மௌனம் கண்டனத்துக்குரியது, விளக்கத்துக்குரியது. இன்னும் விளக்கங்கள் தேவைப்படுகிற ஒரு விஷயம் யாருமே மறுக்கல. அப்போ நவீன் பட்நாயக் விமர்சிக்கணும்னா பாண்டியன் விமர்சிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவருடைய நிழலா தான் அவர் இருக்கிறார். தாராளம் விமர்சிக்கலாம். தமிழன் என்கிறதுக்காக விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த பூரி ஜெகநாதனுடைய அந்த ரத்ன பந்தார் என்கிற அந்த பொக்கிஷ அறையின் உள் அறை சாவியை இங்க இருக்கிற ஒரு தமிழர் அவர் ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாருன்னா கூட, ஒரு தமிழர் இங்க இருக்கிற ஒரு தமிழர் அவர் ஊருக்கு அனுப்பி வைட்டாருன்னு சொன்னா கூட நம்ம யாரும் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டுன்னு பொதுவா சொல்றாரு. அதாவது கிட்டத்தட்ட அங்க இருந்த நகைகள்ல 10ல் 1 பங்கு தான் இன்னைக்கு இருக்கு, 9 பங்கு காணோம். நான் சொல்றது மன்னராட்சி காலத்துல இருந்து சொல்றேன். அப்ப திருடி இருக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு நடந்திருக்குல்ல. அப்ப திருட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல பொதுவா அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிற தமிழர்கள் உணர்வு பாதிக்கப்படும் ஒரு துளியாவது அவர் கவலைப்பட்டாரா? உங்களுக்கு அவ்வளவு துணிச்சல் இருந்தா வி.கே. பாண்டியன் மேல ஓப்பனா சொல்லுங்க, இந்த சாவி நீ தான் மறைச்சு வச்சிருக்க, நீ உங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிட்ட சொன்னா கூட இவ்வளவு சீரியஸா நம்ம யாருமே எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா இங்க உச்சபட்ச அரசியல் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தமிழன் ஒரியாவை ஆள நினைக்கலாமா கேட்கிறாங்க. தாராளமா விமர்சிக்கலாம். அரசியல் கருத்து தான் அது. ஒரியால எடுபடலாம் அந்த மக்கள் அனுமதிச்சா. இங்க சீமான் சொல்றாரு இல்லையா, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். அங்கே அமித்ஷா கேட்டார், அது யாருமே தப்புன்னு சொல்லலையே. நீங்க எப்படி ஒரு இதை கேட்டீங்க? மேடைகள்ல வேற மாதிரி பேசலாம். அதை இங்க தமிழ இருக்கிறியா, இங்க போய் அப்படி சொல்றியன்னு அங்க கேட்கறது நியாயம். ஒரியாக்காரன் தான் ஆளணும்னு சொல்லுங்க. அது மக்கள் ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கட்டும். நவீன் பட்நாயக்கை தூக்கி எறியட்டும். நமக்கு அதை பத்தி ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த தனிநபரை, ஒரு தமிழனோ தெலுங்கரோ யாரோ வடநாட்டுக்காரோ ஹிந்தி பேசுறவரோ மராட்டியரோ அந்த நபரை குறிப்பிட்டு மறைமுகமா புரிஞ்சுக்கிற மாதிரியாவது அந்த நபரை குறிப்பிட்டு விமர்சிக்கிறது பதிலா ஒட்டுமொத்த தமிழர்களையும் தவறா புரிஞ்சுக்கிற மாதிரி போற போக்குல அப்படி அள்ளி வீசினதான் நம்ம யாருமே அதை ஏத்துக்க முடியல. அதுதான் அப்படி அந்த சாவியை பத்தி இவ்வளவு சீரியஸா கவலைப்படுறாருல. அந்த சாவி தொலைந்ததை அனுமதித்த, இந்த சாவி தொலைஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சு 6 வருஷமா கள்ள மௌனம் சாதிக்கிற நவீன் பட்நாயக்குடைய ஆதரவை எதுக்காக 5 வருஷம் கேட்டு வாங்குனீங்க? ஒவ்வொரு மசோதா நிறைவேற்றுற போது அவருக்கு போன் போட்டீங்களே, அவரும் வெக்கமே இல்லாம ஆதரிச்சாரு, நீங்களும் வெக்கமே இல்லாம அந்த ஆதரவை வாங்கிக்கிட்டீங்களே. ஒன்னு ஆதரிச்சிருப்பார், இல்லாட்டி எதிர்க்காமல் வெளியே போயிருப்பார், புறக்கணிச்சிருப்பாங்க அந்த வாக்கெடுப்புல இருந்து. முத்தலாக், 370, குடியுரிமை சட்டம், வேளாண் சட்டங்கள் அத்தனையிலையும் பிஜேடியுடைய ஆதரவு அதுல இருந்திருக்கும். அன்னைக்கும் சாவி தொலைஞ்சுதான் போயிருந்துச்சு, அன்னைக்கு விவகார வீதிக்கு வந்துருந்துச்சு. அப்போ மட்டும் ஏன் நவீன் பட்நாயக் பத்தி நீங்க கேள்வி கேட்கல? சாவி தொலைஞ்சதை பத்தி நீங்க நிஜமாகவே மனப்பூர்வமாக கவலைப்பட்டிருந்தா 2019 தேர்தல் முடிஞ்சோடனேயாவது கேட்டிருக்கணுமா இல்லையா? 6 வருஷமா அந்த அறிக்கை, சாவி தொலைஞ்சதை பத்தி ஒரு நீதி விசாரணை நடந்து அந்த அறிக்கை கொடுத்து 6 வருஷம் ஆச்சு. 324 பக்கம் அறிக்கை இந்த நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நவீன் வெளியே விட மாட்டாரு. அப்ப ஏதோ மர்மம் இருக்கு நானும் நம்புறேன். ஒரு பத்திரிகையாளராக எனக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. எதுக்கு மறைச்சு வைக்கணும்? யாரை காப்பாற்ற நீங்க மறைச்சு? இங்க நான் ஸ்டாலின் விமர்சிக்கிறல்ல, டேவிதார் அறிக்கை எதுக்காக பூட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்கறல்ல, யாரை காப்பாத்துறதுக்குன்னு. அதே லாஜிக் அங்கேயும் பொருந்தும். யாரை காப்பாத்துறதுக்கு அந்த அறிக்கையை பூட்டி வச்சிருக்கீங்க 6 வருஷமா? ஏன் பிஜேபி கேட்கவே இல்லை? சரி, 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிடுச்சு. எந்த கார்த்திகேய பாண்டியன் வி.கே. பாண்டியனை பார்த்து பிரதமர் மறைமுகமாக விமர்சிக்கிறாரோ அந்த கார்த்திகேய பாண்டியன் தான் 2 சுற்றுக்கள் பேச்சு நடத்தினார். பிஜேபிக்கும் பிஜு ஜனதா தளத்துக்குமான கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதே பாண்டியன் தான். பிஜேபி அப்ப சாவியை திருடிய, உங்கள் பார்வையில் சாவியை திருடு போவதை அனுமதித்த, சாவியை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்த பாண்டியன் கிட்ட எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? அந்த பேச்சுவார்த்தை முறிய வந்தாலும் நீங்க தனித்தனியா நிக்கிறீங்க. சுமூக உடன்பாடு ஏற்படுத்தா சாவியை பத்தி கேட்டிருப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அப்ப இதுதான் நீங்க ஜெகநாதர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? அவரை மதிக்கிற லட்சணம் இதானா? இது எங்க போய் முடியுது? அந்த பூரியிலேயே தொகுதியில, அந்த பூரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற சம்பித் பத்ரா ஜெகநாதரே மோடியோட பக்தர்னு போட்டாரு ஒரு போர்டு. என்ன சார் அக்கிரமம் அது? எல்லாம் கத்துன உடனே இல்ல நான் மோடி அவருடைய பக்தன்னு சொல்றதுக்கெல்லாம் மாத்தி சொல்லிட்டேன்னு போட்டு உருட்டுறீங்க. நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம், எப்படி வேணாலும் நடந்துக்குவோம், யாரும் கேள்வி கேட்க கூடாங்கிற அகம்பாவம், ஆணவம் கலந்த சர்வாதிகாரம். அந்த ஜெகநாதர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அதே இறை நம்பிக்கையோட தான் நான் சொல்றேன். ஆனா இந்த விஷயத்துல அது எப்படி பிரதமர் அவர்கள்
தமிழர்களை எப்படி சொல்லிடுவாரு, தமிழர்கள் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை, அவர் ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது, பாசம் இருக்கிறது. அவரு அங்க அவங்கள அந்த நீங்க அந்த அவர் பாண்டியன் அவரை சொல்றதை தான் இந்த மாதிரி சொன்னாரு. அதை வந்து தப்பா திரிக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் தப்பா திரிச்சு பேசுறாரு, பொய் சொல்றாரு. இப்போ தமிழர்களை திருடர்கள்னு சொல்றது முதல்வர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அறிக்கை தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை அதுக்கு முன்னாடி அறிக்கை விட்டார். அந்த அறிக்கை எடுத்து படி, அண்ணாமலை அறிக்கையில படிங்க. பிரதமர் பேசின பேச்சு நமக்கெல்லாம் ஹிந்தி புரியாது, ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஆடியோ வீடியோ எல்லா சமூக வலைதளங்களையும் உலா வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அதை பார்க்கட்டும். உங்களுக்கும் என்னை விட அவருக்கு ஹிந்தி நல்லா தெரியும், ஆங்கிலமும் தெரியும், தமிழும் தெரியும். பிரதமர் பேசுற பேச்சு அவர் கேட்கட்டும். இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது, அனுப்பியவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்நாடுங்கிற வார்த்தை அதில் வருது. அண்ணாமலையுடைய அறிக்கையில தமிழ்நாடுங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. பிரதமர் அப்படி பேசல. பொய் சொல்றது யார்? அண்ணாமலை தான் பொய் சொல்றாரு. அவர் பேசியது யார் திருச்சி பேசுறா? அர்த்தம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறத கூட திருச்சி புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு அந்த உரிமை இருக்கு. நான் இப்படி புரிஞ்சுக்கோ, நீங்க இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்குவீங்க. தமிழ்நாடுன்னு சொன்னது எதுக்காக அண்ணாமலை மறைக்கிறார்? அவர் யாரோ மறைத்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொன்னாரு. யாருக்கு அதுல சார் பூசுத்துறீங்க? அவர் என்ன பண்ணி நேர்மையான ஒரு அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா, தமிழ்நாட்டு மக்களை துளியாவது மதிக்கிறவரா இருந்திருந்தா பிரதமர் அந்த அர்த்தத்துல பேசல. நீங்க கேட்ட கேள்வியை ஒரு பதிலா சொல்லிருக்கலாமே. பிரதமர் அந்த அர்த்தத்துல பேசல. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் தமிழர்களை அவர் அவமானப்படுத்தினா நானும் சொல்லல. அப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு அவர் கவலைப்படாம சொல்லிட்டாரு தான் நான் சொல்றேன். அண்ணாமலை தெளிவா சொல்லலாமே, பிரதமர் அந்த அர்த்தத்துல பேசல அப்படின்னு நிறுத்திட்டு இருக்கலாம். பிரதமர் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்றது யாருக்கு அதுல பூசுத்த? தமிழர்கள் அவ்வளவு முட்டாளா நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நம்புற அளவுக்கு இருக்கிறாங்களா? அவ்வளவு அறிவற்றவர்களா தமிழர்கள்? சரிதானா? இல்ல திருச்சி பேசுனது அண்ணாமலையும் வாசனும் தான். வாசன் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். அவர் அண்ணாமலையிட்ட ஒரு அறிக்கை வந்தா வாசன்ட்டு இன்னொரு அறிக்கை வந்துருது. முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன சொன்னா, இல்லாட்டி மௌனமா இருந்துடணும். கண்டினியூஸா இந்த மதம் சார்ந்த விஷயங்களா அவங்க பாஜக கையில் எடுத்து பேசிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் கேட்குற மக்கள் வந்து நீங்க 10 வருஷமா என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அதை விட்டுட்டு முஸ்லீம்களையோ இல்லை இந்து மதத்தை மையப்படுத்தியோ இப்படி பேசுறதுன்றது சரி கிடையாதுன்ற பார்வை மக்கள். இது வந்து உணர்வை தான் நம்ம ரீட் பண்ண முடியும். அவங்களுக்கு கேட்கிற ஃபோரம் கிடையாது. எந்த ஒரு தனிநபர் எழுந்து போய் கேள்வி கேட்க மாட்டான். ஒரு பிரதமரை பார்த்து, ஒரு கட்சியை பார்த்து அது அவங்களுக்கு அவசியம் இல்லை, அந்த துணிச்சலும் இல்லை, அதை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அந்த உணர்வை, தன் கேள்வியை, தன் கோபத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை வாக்குச்சீட்டில் அந்த ஓட்டு மிஷினில் தான் அவன் பயன்படுத்துவான். அந்த பட்டன் தான் அவனுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற இடமா இருக்குமே தவிர அவன் கேள்விகள் கேட்க மாட்டான். அவன் அரசியலில் இருக்கான். மோடியை கேள்வி கேட்கறது எப்படின்னு இந்த விரலில் தான் தெரியும் அவனுக்கு. அங்கே தான் காட்டுவான். அவனுக்கு அந்த கோபம் அதில் பிரதிபலிச்சா அங்கே காட்டுவான். பரமாத்மா அனுப்பி வச்ச அவதாரம் நீங்க தானா? நீங்க தான் அப்படி இருந்தீங்களா? மணிப்பூருக்கு ஒரு தோடி தான் வந்தியான்னு மணிப்பூர்ல வாக்களிக்கிற ஒருத்தனும் பட்டன் அமுக்கிற போது அவனுக்கு ஞாபகம் வரும். அவன் அதில் தான் உணர்வை காட்டுவானே தவிர, நான் மோடிக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கிறேன், ஒரு சவால் விடுகிறேன் அப்படின்னு யாராவது ராமசாமி கும்சாமி வச்சு பேசுற தைரியம் இருக்குமா? அவங்களுக்கு ஃபோரம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபோரம் அந்த மெஷின் தான், அந்த பட்டன் தான், இந்த விரல் தான். இப்போ ஆனால் பிரதமர் அவர்கள் இப்படி பேசும் பொழுது, அமித்ஷா அவர்கள் இப்படிலாம் பேசும் பொழுது தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பரில் ஹெட்டிங் வந்துட்டு சாதி மதம் இது சார்ந்த இராணுவ ரகசியங்கள், இராணுவ செயல்பாடுகள் சார்ந்த பேச்சுக்களை எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கும் சரி காங்கிரஸ் கூட ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கலாம். தேர்தல்லாம் முடிஞ்சிருக்கும். அபத்தமான ஒரு முடிவு அது. ஒரு நாள்தோறும் முஸ்லிம்ங்கிற பேரை சொல்லி 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 ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. அவர் பேரை போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புற கூட துப்பு இல்லாத ஆணையம் இன்னைக்கு 2 பேருடைய விளக்கத்தை நிராகரிக்கிறோம். இனிமேல் ஒழுங்கா இருங்க. இனிமேல் ஒழுங்கா இருந்து என்னத்துக்கு? அடுத்த நாட்டில் போய் தேர்தல் நடத்தும் போதா? இங்க தேர்தல் நடக்கும் போது ரைட் ஃப்ரம் டே 1 இப்படிதான் நடந்துக்கொண்டு ஸ்ட்ரிக்டா வருது சொல்ல துப்பு இல்லாத ஆணையம் இது. பேரு தான் பெத்த பேரு. உலகின் 2 பெரும் ஜனநாயக நாடுகளில் இந்தியா ஒன்று. ரைட்டு, வன்முறை இல்லாமல் தேர்தல் நடத்தினதெல்லாம் அந்த ஆணையத்தை பாராட்டலாமே தவிர இந்த மரபுகளை, நெறிமுறைகளை அமல்படுத்தின விஷயத்துல அவங்க என்ன சொல்ற மிக 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 கேவலமாக நடந்தது. இது மாதிரியான ஒரு கேடுகட்ட ஆணைய செட்டப் கடந்த எந்த காலத்தையும் இருந்ததில்லை. ஏன்னா இது பத்தின விளக்கங்கள் பாஜகலேருந்து ஜேபி நட்டா கொடுத்த விளக்கத்தையும் அவங்க ஏத்துக்காம தான் இந்த கண்டன கண்டிப்பா. அதனால என்ன பிரயோஜனம் சார்? உங்க நோக்கம் என்ன? உங்களுடைய கடமை என்ன? பேசாதன்னு ஒருத்தனை பேரை போட்டு கொடுத்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறது கூட உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க தன்னாட்சி அட்டானமஸ் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்னத்துக்கு? நாக்கு வலிக்கவா? கேள்வி வருமா வராதா சார்? உண்மையிலே நான் திரும்ப சொல்றேன், சுதந்திர இந்திய வரலாற்றுல இப்படி ஒரு கேடுகட்ட தேர்தல் ஆணைய செட்டப் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. விமர்சனத்துக்குரிய தேர்தல் ஆணையர்கள் இருந்திருக்கிறாங்க, மறுக்கல. அங்கெங்க ஒரு சில தவறுகள் நடக்கும். கொஞ்சம் லிபரலா இருந்திருப்பான். சார் நாங்க இந்த பேச இங்க நடத்த சொன்னமே, நீங்க அந்த மாநிலத்தில் அப்படி நடத்தல, நான் ஒன்னா நடத்த சொன்னமே, நீங்க 2 நடத்துறீங்களே, அங்கே ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருந்திருக்கும். அப்படி சில தவறுகள் கடந்த காலம் நடந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு யோகியமற்ற செயல்கள் தினசரி நடக்கிறத வேடிக்கை பார்க்குற ஆணையம் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. நீங்க பத்ம விருதுகள் அறிவிச்சுட்டாங்க 2 மாசம் முன்னாடியே, பல மாசம் முன்னாடியே. அந்த நிகழ்ச்சியை இப்ப நடத்த அனுமதிக்கலாமா?
யாருடைய ஓட்டை கவர்றதுக்கு பிஜேபி அனுமதிக்கிறீங்க சொல்லுங்க சார். குடியுரிமை திருத்த சட்டம் மசோதா அமலாயிடுச்சு, சட்டமாயிடுச்சு. 300 பேருக்கு குடியுரிமை வழங்குறாங்கன்னு நான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம், கேடுகட்ட தேர்தல் ஆணையம். நான் இதனாலதான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறேன். கேட்டா ஆன்கோயிங் ப்ராசஸ் சொல்லுங்க, ஏற்கனவே சட்டம் அமலாயிடுச்சுன்னு. அப்ப ஏற்கனவே திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான், கட்டின பாலம் தான் இன்னைக்கு திறக்க விடுவீங்களா? ஜெகன்மோகன் ரெட்டியை, ஸ்டாலினை, பினராயி விஜயனை ரோடு போட விடுவீங்களா? இந்த 2 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க, நிதி ஒதுக்கி 1 வருஷம் ஆச்சு, நான் ரோடு போட்டுக்கிறேன்னா வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அனுமதிச்சிருப்பீங்களா? அப்ப இவங்களுக்கு ஒரு பார்வை, அவங்களுக்கு ஒரு பார்வையா? என்ன பண்ணியா ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம உதவி பெறணும். அந்த அளவுக்கு தரங்கட்டு தாழ்ந்து போயிடுச்சு தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவா. அதனாலதானே நைட்டோட நைட்டா வழக்கு விசாரணைக்கு வரப்போன்னு தெரிஞ்சிருந்து முதல் நாளே அவசர அவசரம் 2 ஆணையர்களை நியமிச்சு போய் பதவியேற்க வச்சார். அந்த எஜமான விசுவாசத்தை அவர்கள் மிக நன்றாகவே காமிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கிற இந்த கட்டங்கள் வரைக்குமே பார்க்கும் பொழுது பாஜக எந்த அளவுக்கு இடங்களை பிடிப்பார்கள்? நாங்க இப்பவே 270 ஜெயிச்சிட்டோம்னு அமித்ஷா சொன்னார். ஜனநாயக நாட்டுல ஓட்டுக்களை இன்னும் என்னாத போது அந்த கருத்துக்களை நம்ம மதிக்கணும். ஆனா பரமாத்மால நிக்கிறாருன்னா மோடி அந்த பதட்டத்துல தான் வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன். 270 வராதுன்னு தான் தோணுது. இன்னும் 2 கட்டம் முடிந்தால் கிட்டத்தட்ட 400 இடங்கள் நடந்து முடிஞ்சாச்சு. குறைந்தபட்ச மெஜாரிட்டிக்கு தேவையான எண்களை அவ்வளவு சுலபத்தில் பிஜேபி பெற முடியாதோன்னு தான் தோணுது எனக்கு. அது நல்ல நாட்டுக்கும் நல்லது, ஜனநாயகத்துக்கும் நல்லது. ஏன்னா சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற மோடிக்கு, பிஜேபிக்கு அப்படி ஒரு காலம் கற்றுக் கொடுத்தா நான் சந்தோஷப்படுற முதல் நபரா நான் தான் இருப்பேன். அவர்களே ஆட்சி அமைக்கட்டும், யார் வேணாலும் பிரதமராக இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. 2-3 பேர் கூடுதல் ஒத்துழைப்போடு அவர்கள் உதவி இருந்தால்தான், அவருடைய ஆதரவு இருந்தால்தான் இந்த ஆட்சி நடக்கும்ன்ற அந்த நிபந்தனையோடு வரப்போற ஆட்சி அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு பத்திரிகையாளராகவும் இந்த நாட்டினுடைய பிரஜையாகும். அப்பதான் தான் தோன்றித்தனங்கள், சர்வாதிகாரத்தனம் எல்லாம் மறையும். குறைஞ்சபட்சம் ஆலோசிச்சு செய்வோம், இல்லை கொஞ்சம் யோசிச்சுக்குவோம், இல்லை கொஞ்சம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற அந்த நிதானம் வரும். கடவுள் அதுக்கு கை கொடுக்கணும்னு அந்த பரமாத்மாவையே நான் கேட்டுக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது தமிழ்நாட்டிலையும் சரி, தேசிய அளவிலையும் சரி அப்படின்றத பார்க்கலாம் சார். பல்வேறு தகவல்களை இவ்வளவு நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.